ஒரு பால்கனின் 10,000 கிலோமீ பயணம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து பின்லாந்து வரை. பறவை இடம்பெயர்வு எப்போதும் விஞ்ஞானிகளை கவர்ந்துள்ளது. ஆனால் ஜிபிஎஸ் டிராக்கர் பொருத்தப்பட்ட ஒரு பெண் பருந்தின் பயணம் பறவைகளின் சகிப்புத்தன்மையின் பதிவுகளை மீண்டும் எழுதியுள்ளது. இந்த நம்ப முடியாத ராப்டர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பின்லாந்து வரை பயணித்து வெறும் 42 நாட்களில் 10,000 கிலோமீட்டர் 6,100 மைல்கள் வியக்கத்தக்க தூரத்தை கடந்தது. அதன் இடம்பெயர்வு பாதை அதன் சகிப்புத்தன்மையை மட்டுமல்ல, உலகின் நிலப்பரப்புகளில் பயணிக்க பறவைகள் பயன்படுத்தும் மூலோபாய நுண்ணறிவையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு பருந்து பயணம். நேர்கோட்டில் ஒரு நாளைக்கு 230 கிலோமீட்டர் கண்காணிப்பு தரவுகளின்படி அந்த பருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 230 கிமீ 143 மைல் வேகத்தில் பறந்து ஆப்பிரிக்காவின் பரந்த நிலப்பரப்புகளில் இடைவிடாமல் பறந்தது. மிகவும் ஒழுங்கற்ற பாதையை பின்பற்றும் சில பறவைகளைப் போலல்லாமல் அது கிட்டத்தட்ட நேரான பாதையில் நகர்ந்து அதன் வழி செலுத்தலில் குறிப்பிடத்தக்க துல்லியத்தை காட்டியது. அவள் ஏன் மத்திய தரைக்கடல் மற்றும் கருங்கடலை தவிர்த்தாள்? ஒரு இரை தேடும் பறவை பெரிய நீர்நிலைகளின் மீது வெறுமனே பறக்கும் என்று ஒருவர் கருதலாம் என்றாலும், பருந்து குறிப்பிடத்தக்க மூலோபாய திட்டமிடலை காட்டியது.